உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். வயிற்று வலிக்கான வேறொரு மருந்து. வயிற்று வலி வருவதற்கு காரணம் இப்பொழுது உள்ள வயிற்று வலி அதிக சூட்டினால் வருகிறது. அதிக வெயிலில் சுற்றி கொண்டு வருபவர்கள் தண்ணீர் குடிக்காமல் இருப்பார்கள். உணவு சரியான முறையில் செமியாமையால் வயிற்று வலி வருகிறது. நல்ல உணவு சாப்பிடாமல் பழைய உணவு சாப்பிட்டு அது உணவு விஷமாக மாறி அந்த வயிற்று வலி ஏற்படுகிறது. மலச்சிக்கலினால் வயிற்று வலி வருகிறது. இந்த மலத்தை சரியாக வெளியேற்றாவிட்டால் கண்டிப்பாக உடல் நலம் கெடும், நரம்பு மண்டலங்கள் கெடும். இந்த வயிற்று வலி சாதாரணமாக நினைக்கக்கூடாது. வயிற்று வலி அவரவர்களுக்கு வந்தால்தான் தெரியும். உடல் முழுவதும் புண்ணாக இருந்தாலும் வயிற்று வலி வரும். சாதாரண உணவு செமிக்காமல் இருந்தாலும் வயிற்று வலி வரும். நாம் சாப்பிடும் உணவு நமக்கு ஒத்துக்கொள்ளாமல் ஒவ்வாமையால் வயிற்று வலி வரும். இந்த உணவு செமிக்க முடியாமலும் அல்லது நமக்கு சரியான அளவு தண்ணீர் குடிக்காமல் அந்த உணவு உள்ளே சரியாக செமிக்காமல் தொண்டைக்கும் வயிற்றுக்கும் நடுவில் இருக்கும்போதும் வயிற்று வலி வரும். வாந்தியும் வர முடியாமல் வயிற்றுப்போக்கும் ஆகாமல் உள்ளே அவதிப்படும் பொழுது உருண்டு பிறழுவார்கள். வயிற்று வலி தாங்க முடியாமல் அந்த வயிற்று பகுதியில் இறுக்கமாக ஈரத்துணியை கட்டிக்கொள்வார்கள். ஈரத்துணியை கட்ட அந்த வயிற்றில் உள்ள சூடு குறையும், ஆனால் வலி குறையாது. அந்த வலி குறைய வேண்டுமென்றால் கண்டிப்பாக வயிற்றில் உள்ள அந்த பொருள் ஜீரணமாக வேண்டும். கிராமப்புறங்களில் மட்டுமல்ல, நகரப்புறங்களிலும் இது ராத்திரி நேரத்தில் இரவு நேரங்களில் இதை நாம் பயன்படுத்துவோம். ஏனென்றால் இரவில் அதிக வயிற்று வலி வரும். இது பெண்களுக்கான வயிற்று வலியாக இருந்தாலும் கவலை வேண்டாம். கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டாகும் மாதவிடாய் வயிற்று வலியும் இது சரி செய்யும். இதில் முக்கிய மருந்தாக வாகைப்பூ, சித்தல வாகை என்று சொல்லுவோம். இந்த வாகைப்பூ, வெறும் வாகைப்பூவை சாப்பிட்டாலே வயிற்று வலி குறையும். அதேபோல் புதினா பச்சையாக அப்படியே நேரடியாக சாப்பிடலாம். ஏனென்றால் இதை அரைத்து சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நாம் மென்று தின்றோம் என்றால் வயிற்று வலி குறையும். இதில் மாதுளம் பழ தோல், மாதுளம் பிஞ்சி அல்லது மாதுளம் பழத்தினுடைய தோலை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த தோலை உலர்த்தி அந்த தோலினுடைய பொடி செய்து அதை நாம் இந்த வயிற்று வலி மருந்தில் தயாரிக்க இந்த வயிற்று வலி சரியாகும். வெல்லம் ஏன் கலக்கிறோம்? எந்த வலிக்கும் வயிற்று வலிக்கும் வெல்லம் சரியாக செய்யும். வயிற்றுக்குள் புழு இருந்தாலும் அந்த புழுக்களை வெல்லம் இழுத்து அதனுடைய தன்மையை மாற்றி அதை மலத்தின் வழியாக வெளியேற்றிவிடும். அதிக புழுக்கள் வயிற்றில் இருப்பவர்களுக்கு இந்த வெல்லம் சாப்பிடும்போது அந்த புழுக்கள் அனைத்தும் இந்த வெல்லத்தினுடைய ருசிக்கு வந்து அது மலத்தின் வழியாக வெளியேறும்போது வயிற்று வலி குறையும். வயிற்றில் சத்தம் கேட்கும் சிலருக்கு வலி இருக்கும்போது, சிலருக்கு வயிறு வீக்கமாக இருக்கும், சிலருக்கு வயிறு ஊதி காற்று சத்தமாக காற்று போகும். அவர்களால் உட்கார முடியாது. ஏனென்றால் அந்த காற்று போவதனால் அவர்கள் அவதிப்படுவார்கள். வாய்வு சுற்றி கொண்டு அந்த வாய்வு வெளியேற முடியாமல் வயிற்று வலியை தாங்க முடியாமல் கையை வைத்து வயிறை பிணைவார்கள். அந்த நிலையிலேயும் அவர்கள் வயிற்று வலி நிற்காது. சிலர் பனிக்கட்டியை இந்த அடி வயிற்றில் வைப்பார்கள். பனிக்கட்டியை வைக்கும்போது இந்த வெயில் நேரத்தில் வைக்க அது உடனே குளிர் காய்ச்சலாக மாறும். தயவுசெய்து வெயில் அதிகம் அடிக்கும் நேரத்தில் உடனே வந்து வீட்டில் பனிக்கட்டியை அடி வயிற்றில் வைக்க வேண்டாம். மாறாக விளக்கெண்ணெயை அடி வயிற்றில் தடவலாம். வயிறு வலி உள்ளவர்கள் விளக்கெண்ணெயை தடவுவார்கள் அல்லது சுடு சாம்பலை இந்த விளக்கெண்ணெயுடன் கலந்து அடி வயிற்றில் தடவ வலி குறையும். ஆனால் இப்பொழுது சுடு சாம்பல் கிடைக்காது. எல்லார் வீட்டிலேயும் இந்த கேஸ் அடுப்பு இருப்பதால் சாம்பலுக்கு எங்கே போகிறது? சாம்பல் வேண்டுமென்றால் கண்டிப்பாக கிராமத்துக்கு தான் போக வேண்டும். அதனால் அந்த சாம்பல் விளக்கெண்ணெய் தடவுவது சாத்தியமாகாது. கிராமப்புறங்களில் அது சாத்தியமாகும். நகர்ப்புறங்களில் வயிற்று வலிக்கு சிற்றலை வாகை பூவும் புதினாவும் வெல்லம், மாதுளம் தோல், கசகசா இவைகளை சேர்த்து ஒன்றாக கசக்கி, இந்த கசகசா ஏன் சேர்க்கிறோம் என்றால் வயிற்றுப்போக்கே இருந்தால் அந்த வயிற்றுப்போக்கை சரி பண்ணும். வயிற்றுக்குள் வேறு எது உபாதைகள் இருந்தாலும் இந்த கசகசா நல்லதை செய்யும். வயிற்றுக்குள் இருக்கும் சிறு குழந்தைகளுக்கும் இந்த கசகசாவை கொடுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் வலி தெரியாமல் உருளுவார்கள். அவர்களுக்கும் இந்த கசகசா நல்லதை செய்யும். இந்த கலவையை சேர்ந்த ஒரு கலவையை நாம் மருந்தாக பயன்படுத்தி அதை நேரடியாக சாப்பிட வேண்டும். இதை காய்ச்ச வேண்டாம்.
காய்ச்சாமல் இடித்து தோல்களை பொடி செய்து இலைகளை பொடி செய்து அவைகளை ஒன்றாக இணைத்து சாப்பிட வயிற்றினுடைய உபாதைகள் சீக்கிர ஜீரணமாகும். அஜீரணம் என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. அஜீரணம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இதை சாப்பிட ஜீரணமாகும். கசகசாவை சாப்பிட ஜீரணம் ஆகாதவர்களுக்கும் ஜீரணமாகத்தான் இந்த கசகசாவை பிரியாணியில் அதிகம் சேர்ப்பார்கள். ஏனென்றால் அதிக அளவு உணவு சாப்பிட வேண்டும் நினைப்பவர்கள் இந்த கசகசாவை சேர்த்தால் அந்த உணவு அதிகமாக எடுக்கும். உட்கொள்ள வயிற்றில் உள்ள உபாதைகள் மாறும். இந்த மருந்தை இப்பொழுது தயாரிக்கும் முறையை காண்போம். ஏற்கனவே இந்த இலைகளையும் இந்த தூளையும் பொடி செய்து வெல்லத்தினுடன் கலந்து வைத்துள்ளோம். அதை லேசாக மசித்து எடுத்து அதை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட வயிற்று வலியானது ஒரு 10 நிமிடத்திற்குள் நின்றுவிடும். இது 10 நிமிடத்தில் நிற்கும் வயிற்று வலியை எவ்வளவு மோசமாக வலியாக இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மருந்தை யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இந்த வயிற்று வலிக்கான மருந்து சாப்பிட சுகமாக இருக்கும். வலி வந்தவர்கள் கடினமான மருந்தை சாப்பிட வேண்டாம். கடினமாக இருக்கிறது என்று வயிற்று வலி வந்தவர்கள் சாப்பிட மறுப்பார்கள். இந்த மருந்தை சாப்பிட ருசியாக இருக்கும், வலி உடனே போகும். இந்த சித்தல வாகையை ஏன் சாப்பிடுகிறோம் என்றால், சிறு புழுக்கள் உள்ளே இருந்து நமக்கு தொல்லையை கொடுக்கும் பொழுது இந்த சிறு புழுக்களையும் வெளியேற்றும் வல்லமை வாய்ந்தது இந்த வாகைப்பூ. இந்த வாகைப்பூ சர்க்கரை நோய்க்கு நல்லது. அதனால் இந்த வாகைப்பூவுடன் வெல்லம் சேர்த்தாலும் தவறில்லை. இதனுடன் சேர்த்து மாதுளந்தோல், இந்த மாதுளந்தோலினுடைய துவர்ப்பு அதிகரிக்க அதிகரிக்க வயிற்றில் உள்ள புழுக்களுக்கு அது மயக்கத்தை உண்டு பண்ணும். மயக்கம் உண்டாக அந்த புழுக்கள் வெளியாகும். அல்லது உபாதைகள் உண்டு பண்ணும் அந்த இடங்களில் புண்கள் ஏற்பட்டிருந்தால் இந்த துவர்ப்பு படப்பட புண்கள் ஆறும். குடலின் உள் புண் இருக்க அந்த புண்களை ஆற்றும். இந்த புண்களை ஆற்றும் வல்லமை வாய்ந்தது. இந்த கலவையை ஒரு வேளைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரியவர்கள் சாப்பிட்டால் போதுமானது. சிறியவர்களுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொடுக்க இந்த வயிற்று வலி குறையும். வயிற்றில் உள்ள உபாதைகள் குறையும். வயிற்றில் காற்று சுத்துகிறது என்று சொல்வார்கள். காற்று சுத்துகிறது என்றால் அவர்களால் ஒரு இடத்தில் உட்கார முடியாது. ஏனென்றால் அது ஒரு இடம் இருந்து மறு இடம் உள்ளே சுழல சுழல மயக்கமும் வலியும் தான் அதிகரிக்கும். அதனால் அவர்கள் இதை சாப்பிட காற்று தன்னால் வெளியாகி சுதந்திரமாக காற்று வெளியாகும். இந்த காற்று வெளியாக வெளியாக வலி குறையும். அதனால் காற்று சுற்றியுள்ளவர்களுக்கும் வயிற்றுக்குள் காற்று இருப்பவர்களுக்கும் இது நல்ல மருந்து. உடலில் புண் இருக்கிறது என்றால் கவலை வேண்டாம். அந்த புண்களையும் இது மெதுவாக ஆற்றி அந்த வலிக்கு இதமான மருந்தாக மாறும். வலி இருக்கும் இடமெல்லாம் இது போய் படும்பொழுது வலி குறைந்துவிடும். வலிக்கிறது என்று உருளும் குழந்தைகள் கண்டிப்பாக 10 நிமிடத்தில் எழுந்து அவர்களுடைய வேலையை பார்க்க செல்வார்கள். இந்த மருந்து என்று சொல்வதை விட இது ஒரு இனிப்பு பண்டம். ஏனென்றால் வெல்லம் சேர்த்தாலே இது ஒரு இனிப்பு பலகாரம்தான். நாம் எல்லாமே இதில் சாப்பிடக்கூடியது தான். மாதுளம் பிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். மாதுளம் பழத்தில் உள்ள தோள்களை எடுத்துக்கொள்ளலாம். மாதுளம் பூவை எடுத்துக்கொள்ளலாம். எதில் எடுத்தாலும் தவறில்லை. அது கசகசா கண்டிப்பாக அரை ஸ்பூனாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். வெல்லம் தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ளலாம். சிற்றலை வாகை பூவை உங்கள் தேவைக்கேற்ப ஒரு 5 கிராமிலிருந்து 10 கிராம் வரை எடுப்பதில் தவறு என்றும் வராது. புதினா உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் புதினாவை சாப்பிட சாப்பிட அந்த மணமும் ருசியும் நன்றாக இருக்கும். வயிற்றில் உள்ள புழுக்கள் அதனுடைய தன்மையை குறைத்து மயக்க நிலையில் ஏற்பட்டு வெளியாக ஆரம்பித்துவிடும். உடலில் உள்ள புழுக்கள் வெளியாக வயிற்று வலி குறையும். வயிற்று வலி குறைய உங்களுக்கு வயிற்று வலியால் வந்த காய்ச்சலோ அல்லது வயிற்று வலி மட்டும் வந்தால் தலைவலியும் சேர்ந்து வரும். சிலருக்கு வயிற்று வலியினால் அவதியினால் வாந்தி வரும். சிலருக்கு மூலக்கடுப்பு போல் அந்த மலம் வெளியாகும் இடத்தில் வலி கூடிக்கொண்டே இருக்கும். ஆனால் மலம் வெளியாகாது. சிலருக்கு எந்த நேரமும் மலம் வெளியேறிக்கொண்டு தண்ணியாக வெளியேறும். வயிற்றில் உள்ள வலி அதன் காரணமாக வயிறு கட்டுப்படாது. இந்த நிலையில் உள்ளவர்களுக்கும் வயிற்றில் உள்ள உபாதைகள் அனைத்திற்கும் இது நல்ல மருந்து. இதை பயன்படுத்த சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம். எந்த ஒரு தவறுதலும் வராது.
இது நேரடியாக சாப்பிடுவது. இதை காய்ச்ச வேண்டாம், எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இதற்கு வெல்லம் போதும். வெல்லம் இல்லாமல் சாப்பிடுகிறோம் என்றால் பரவாயில்லை. வெல்லத்தோடு சாப்பிட்டால் சீக்கிரம் குணமாகும். வெல்லம் சேர்ப்பதினால் வலி குறையும். சிலருக்கு சர்க்கரை நோய் என்று பயப்படுவார்கள். அவர்கள் வெல்லம் சிறிது சேர்க்கலாம். அல்லது வெல்லம் இல்லாமலும் சாப்பிட்டால் சர்க்கரை நோயும் கட்டுப்படும், வயிற்று வலியும் கட்டுப்படும். இந்த வயிற்று வலிக்கான இந்த மருந்து கிராமப்புறங்களில் மட்டுமல்ல, நகர்ப்புறங்களிலும் இது 20 ஆண்டுகளாக எனக்கு தெரிய எல்லோருக்கும் கொடுத்து நல்ல பலனை கொடுத்துள்ளது. எனது தாய் தந்தையர் இந்த மருந்தை சுலபமாக செய்வார்கள். இது எங்கிருந்து வந்தது என்றால் காட்ட மாட்டார்கள். ஏனென்றால் அது எங்கள் வீட்டு ரகசியம். எங்கள் வீட்டு ரகசியத்தை யாருக்கும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் எங்கள் வீட்டு ரகசியத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜீ தமிழ் மூலமாக நான் தெரிவித்து வருகிறேன். ஏனென்றால் ஒருவரிடமிருந்தே மருத்துவம் அழிந்து போகிறது. எவ்வளவோ பெரிய மருத்துவங்கள் எல்லாம் காணாமல் போய் கொண்டு இருக்கின்றன. சிறு மருத்துவங்களாவது தப்பிக்க வேண்டும் என்றும் எனக்கு தெரிந்த மருத்துவமும் தப்பிக்க வேண்டும் என்றுதான் இந்த முறைகளை மக்களுக்கு தெரிவித்து வருகிறேன். இந்த வயிற்று வலி என்றாலே பயப்பட வேண்டியது இல்லை. வயிற்று வலியால் இறப்பவர்களை தடுக்கலாம். வயிற்று வலியால் உருள்பவர்களையும் தடுக்கலாம். வயிற்று வெளிப்பகுதியில் வலி அதிகமாக தோள்கள் விரிந்திருக்கும். தோள்கள் விரிந்திருப்பது என்றால் வயிற்றில் காற்று சுத்தினால்தான் அந்த வயிறு ஊத்தம் என்று சொல்வார்கள். பழைய உணவு சாப்பிட்டால் கண்டிப்பாக வயிறு ஊதும். சிலருக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டால் வயிறு ஊதும். பெரிய வெங்காயம் சாப்பிடாமல் இருந்து சாப்பிடுபவர்களுக்கு வயிறு மட்டுமல்ல, நெஞ்சு வலியும் சேர்த்து வரும். அது மாரடைப்பு போல் வரும். எல்லோரும் பெரிய வெங்காயம் சாப்பிடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்றும் செய்யாது. கொஞ்ச நாளாக ஒரு 6 மாதம் பெரிய வெங்காயம் சாப்பிடாமல் இருந்து நீங்கள் திடீரென்று ஒரு விசேஷ வீட்டில் இந்த பெரிய வெங்காயம் பச்சடி சாப்பிட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக வயிற்று வலி வந்துவிடும். வயிற்று வலி தாங்க முடியாமல் உருள்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. வயிற்று வலி வருவதற்கு பல உணவுப் பொருள்கள் தான் காரணம். உணவுப் பொருள்கள் கெட்டதை நாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. பழைய முதல் நாள் உணவு காய்ந்து போயிருக்கும், அது தண்ணி விட்டிருக்கும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அந்த சோறு கெட்டு விட்டது. நொந்த சோறு என்று சொல்வார்கள். அந்த நொந்த சோறை சாப்பிடுபவர்களுக்கு கண்டிப்பாக வயிற்று வலி வரும். நொந்த சோறை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. நொந்த சோறு சாப்பிட்டவர்களுக்கு மயக்கமும் வயிற்று வலியும் வரும். அதனால் அவர்கள் அதிக நாள் படுக்கையிலேயே இருக்க வேண்டியது இருக்கும். ஏனென்றால் உடல் முழுவதும் விஷத்தன்மையை ஆக்கிவிடும். சோர் நூலாக ஆகிவிட்டால் அந்த சோறை சாப்பிட வேண்டாம். ஏனென்றால் அந்த சோறு கெட்டுவிட்டது என்று பொருள். அந்த கெட்ட சாப்பாட்டை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. உணவு விஷம், அதான் ஃபுட் பாய்சன் என்பார்கள். அந்த ஃபுட் பாய்சன் வரும் அளவுக்கு இருக்கும் உணவுகளை கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம். கடினமான உணவுகளை பிள்ளைகளுக்கு செமிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு கொடுக்காதீர்கள். இப்படி கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் வயிற்று பகுதியில் அதிக அளவு வலி வரும். அவர்களால் செமிக்க முடியாமல் வலி தாங்க முடியாமல் இருப்பார்கள். மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வயிற்று வலி வரும். இந்த மலச்சிக்கலையும் போக்கி வயிற்று வலியையும் போக்கி அவர்களுடைய முகமும் மனதும் ஒரே போல் செயல்பட இந்த வயிற்று வலிக்கான இந்த மருந்தை சாப்பிட சுகமடைவீர்கள். இந்த மருந்தை கண்டிப்பாக பயன்படுத்தி நலம் பெறுவீர். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் கோவையில் இருந்து ரேவதி என்னும் பெண்மணி எழுதியுள்ளார். அவர்களுக்கு 6 வருடத்திற்கு முன்பு மார்பக புற்றுநோயால் மார்பகத்தை அகற்றி உள்ளார்கள். அதனால் இப்பொழுது கையில் வலி, வலது கையில் அதிக அளவு வலி ஏற்படுகிறதாம். இந்த வலியில் மட்டுமல்லாமல் இரவு நேரத்தில் இருமல் அவர்களால் அடக்க முடியவில்லை, சுவாசிக்க முடியாமல் அவதிப்படுகிறேன் என்று எழுதியுள்ளார். இந்த மார்பக கட்டி நீக்கியதால் நரம்பு மண்டலங்கள் பாதித்திருக்கும் என்று அவர்களுக்கு பயம் வந்துள்ளது. மார்பகத்தில் உள்ள புற்றுகளை கண்டிப்பாக அகற்றியதற்கு பின் உங்களுக்கு வலது கையில் வலி இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக காப்பி பிரியர்களாக இருப்பீர்கள். காப்பி சாப்பிடுவதை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். இந்த அறுவை சிகிச்சை மூலம் உங்கள் உடலில் உள்ள பாகங்கள் குறைந்திருந்தாலும் காப்பி சாப்பிடும் உங்களுக்கு வலது கையில் வலி குடைச்சலுடன் இருக்கும். இந்த காப்பி சாப்பிடும் முறையை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். அல்லது காப்பி சாப்பிடுபவர்களுக்கு இந்த வலி குறையாது. இவர்களுக்கு முருங்கைக்கீரை, வாரம் ஒரு முறை முருங்கைக்கீரையில் நாம் சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம் சேர்த்து சூப்பு வைத்து குடிக்க வேண்டும்.
வாரம் ஒரு முறை இந்த முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிடவும், மற்றொரு நாள் இந்த வாரத்தில் 2 நாள் கீரை சாப்பிட, ஒரு வாரத்தில் 2 நாட்கள் கீரை சாப்பிட வேண்டும். அந்த கீரையில் ஒரு கீரை முருங்கைக்கீரை, மற்றொரு கீரை அகத்திக்கீரை. கண்டிப்பாக அகத்திக்கீரை நல்லவர்கள் மட்டுமே சாப்பிட முடியும். நல்லவர்கள் என்றால் குடியாரர்கள் என்று யார் இருந்தாலும் அகத்திக்கீரையை கண்டிப்பாக சாப்பிட வேண்டாம். அகத்திக்கீரையை சாப்பிட மாரடைப்பு ஏற்பட்டு மரணத்தில் ஏற்படும். அதனால் அகத்திக்கீரை நல்லவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். அகத்திக்கீரையை பழையது வைத்திருக்க கூடாது. இன்று சமைத்த அகத்திக்கீரையை யார் வைத்திருந்து மறுநாள் சாப்பிட்டாலும் அவர்களுக்கு மார்படைப்பு ஏற்படும். உயிர் போகும் தருவாயில் இருப்பார்கள். கண்டிப்பாக மருத்துவமனையில் ஒரு வாரம் படுத்திருப்பார்கள். அந்த நிலைக்கு ஏற்படும் அல்லது மரணத்திற்கு தள்ளிவிடும். அகத்திக்கீரை நல்லது செய்கிறது என்றால் நல்லவர்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்யும். கெட்டவர்களுக்கு அது கெட்டதை செய்யும். அதனால் அகத்திக்கீரையை கண்டிப்பாக கவனமாக சாப்பிட வேண்டும். இது பெண்மணியாக இருப்பதால் எந்த ஒரு பயமும் இல்லை. அகத்திக்கீரையுடன் சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம் சேர்த்து காய்ச்சி அந்த காய்ச்சிய நீரை கஷாயமாக எடுத்து 1 டம்ளர் அளவுக்கு எடுக்க வேண்டும். 100 மில்லி அளவுக்கு வாரம் ஒரு முறை அகத்திக்கீரை சூப்பும் முருங்கைக்கீரை சூப்பும் சாப்பிட இந்த கை வலி குறையும். கைவலி ஏன் குறையவில்லை என்றால் நீங்கள் காப்பி அதிகம் குடிப்பவர்களாக இருப்பீர்கள். காப்பி கண்டிப்பாக இவர்கள் சாப்பிடக்கூடாது. காப்பி சாப்பிட நரம்பு மண்டலங்கள் அதிகமாக பாதிக்கும். இவர்கள் அறுவை சிகிச்சை செய்ததால் இவர்களுக்கு காப்பி ஒத்துக்கொள்ளாது. காப்பி பிரியராக இருப்பதால் தான் இந்த கைவலி வந்திருக்கிறது. இந்த கைவலி இவர்களுக்கு மட்டுமல்ல, வேறு யார் அறுவை சிகிச்சை செய்திருந்தாலும் இதுபோல் வலி வந்திருந்தால் கண்டிப்பாக காப்பி குடிப்பதை நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு காப்பி சீக்கிரமாக நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இவர்கள் காப்பி குடிப்பதை நிறுத்தாவிட்டால் வலி கூடிக்கொண்டே இருக்குமே தவிர குறையாது. மூச்சு விட முடியாமல் அவதிப்படுகிறேன் என்று எழுதியுள்ளார். மூச்சு விட முடியவில்லை என்றால் அவருக்கு இரத்த குழாயில் அடைப்பும், அவர்களுக்கு இருமலும் ஏற்பட்டிருக்கிறது. இருமல் ஏற்பட்டிருந்தால் சளி அதிகமாக இருக்கும். இதற்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணியை வெத்தலை போல் இரவு முழுவதும் பகல் முழுவதும் வாயில் வெத்தலை போல் ஒதுக்க வேண்டும். இப்பொழுது வெத்தலை போல் யாரும் ஒதுக்குவது எந்த வெத்தலையும் கிடையாது. புயலையை ஒதுக்குகிறார்கள். புகையிலையை ஒதுக்குவது போல் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை நாம் ஒரு பக்கம் வாயில் ஒதுக்கி கொண்டோம் என்றால் அந்த இருமலை கட்டுப்படுத்தும். இருமல் கட்டுப்பட சுவாசம் சரியாக இருக்கும். ஏனென்றால் மஞ்சள் கரிசலாங்கண்ணி உடலை தங்கமாக்கும். உங்கள் உடல் ஊனம் இருந்தாலும் அந்த ஊனத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊனம் என்றால் அறுவை சிகிச்சை. இந்த அறுவை சிகிச்சையில் ஒரு பக்கம் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்திருந்தாலும் மறுபக்கம் வரவிடாமல் அதை தடுக்க இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி பயன்படும். மஞ்சள் கரிசலாங்கண்ணியை வெத்தலை போல் ஒதுக்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது உடல் இளைத்து உள்ளது என்று எழுதியுள்ளார். உடல் இளைத்து உள்ளது என்றால் அதிக அளவு சத்துக்கள் குறைந்து எலும்பும் தோலுமாக இருப்பது என்று நமக்கு தெரிகிறது. இவர்கள் அத்திப்பழத்தை தினந்தோறும் 5 பழம் வாங்கி அதனுடன் பால் கலந்து குடிக்க மீண்டும் சதைகள் உருவாகும். சதை குறைந்த சதை மேலும் மறுபடியும் உடலில் சேரும். அத்திப்பழத்தினுடன் பால் சேர உடல் பலம் பெறும். இந்த பால் கண்டிப்பாக நாட்டு மாட்டு பாலாக இருக்க வேண்டும் அல்லது ஆட்டுப்பாலாக இருக்க வேண்டும். இந்த உயர் ரக பசுக்களின் பால்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவாசத்தை மீண்டும் அடைக்கச் செய்யும். உயர் ரக பசுக்களின் பால்கள் உங்களுக்கு உதவாது. உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அது உதவும். உடல் நிலை முடியாதவர்களுக்கு இது கண்டிப்பாக சுவாசத்தை அடைக்கும். மூச்சு திணறலை அதிகரிக்குமே தவிர குறைக்காது. ஆட்டுப்பால் சாப்பிட அனைத்து நோய்களிலும் இருந்தும் விடுபடுவீர்கள். மஞ்சள் கரிசலாங்கண்ணியை ஒதுக்க நெஞ்சு சளியும் இருமலும் கட்டுப்படும். எவ்வளவு நெஞ்சுச்சளி இருந்தாலும் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை ஒதுக்க அவர்கள் வாயில் அதில் உள்ள உமிழ்நீர் வழியாக நாக்கின் கீழ் சென்று அது இரத்தத்தில் கலந்து அவர்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இரும்பி அவர்களுக்கு கண்டிப்பாக மலமும் சிறுநீரும் வெளியாகும். சத்து குறைந்ததால் இந்த நிலை ஏற்படும். சத்து குறையாமல் இருக்க அவர்கள் கண்டிப்பாக மஞ்சள் கரிசலாங்கண்ணியை ஒதுக்க வேண்டும். காப்பியை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் அறுவை சிகிச்சை செய்ததால் அவர்களுக்கு காப்பி ஒத்துக்கொள்ளாது. மற்றவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்றால் நீங்கள் கண்டிப்பாக இதை தவிர்க்க வேண்டும். மாமிச உணவு உங்களுக்கு ஜீரணமாகாது. மாமிச உணவு செமிக்க முடியாது.
செமிக்க முடியாத காரணத்தால் இது மூச்சு திணறலை உண்டு பண்ணும். மூச்சு திணறல் உண்டு பண்ண உடல் இளைத்து கொண்டே போகுமே தவிர மனதும் இதனால் வருத்தத்தினால் மனம் கெட்டுப்போய் நாம் இனி எங்கு தேரப்போகிறோம் என்ற மன வருத்தத்தினாலேயே உடல் தேராது. உடல் தேராமல் இருக்க நீங்கள் கண்டிப்பாக தேறுவதற்கு அத்திப்பழம் சேர்ந்த பால் கலந்த கலவையை குடித்து வர உங்கள் உடல் பழைய நிலைக்கு வந்து நீங்கள் நலம் பெறுவீர்கள். இதுபோல் நம் நேயர்கள் யாருக்கு இருந்தாலும் அவர்களும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி பயன்பெறுவீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.